ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. ஒல்லியாகணும்னு யாருக்கு இருக்காதுங்க. இட் தி சேம் டைம் எனக்கு இருக்கு. அப்படியே வந்து நம்ம ரைஸ் இது மாதிரி எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் ஒரு சலாட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். பட்டர் போட்டு அது கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் சூட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கேப்சிகம், ஆனியன், தக்காளி, கேபேஜ் இது எல்லாமே வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு கொஞ்சம் மூடி போட்டு சால்ட் போட்டு இது வேக வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம சிக்கன் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். சிக்கனையும் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது எடுத்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க இதில் வந்து நம்ம பன்னீர், சோயா அந்த மாதிரி வேணும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மூடி போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப வந்து வறக்காமல் வந்து கொஞ்சம் லைட்டு வந்து கிறிஸ்பியாக வந்து இது வதக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். வெஜ்ஜஸில் வந்து நிறைய தண்ணி எல்லாம் போயிடுச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இது வந்து நான் பாயில் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன் சிக்கன்னு. இது இப்படியே போட்டுட்டு நல்லா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸ்க்கும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் சிக்கன்லேயும் போட்டோம் நம்ம. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்தது வந்து போன்லெஸ் சிக்கனு. ஏன்னா ப்ரோட்டீன் இதில் நிறைய இருக்குனால நம்ம ப்ரோட்டீன் எடுத்தால் வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்னொன்று இன்க்ரீடியன்ட் வந்து மஸ்டர்ட் ஷூட்டுங்க, அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்னது ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா பாயில் பண்ணணுங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து மிளகா பொடி, நம்ம காரம் எதுவுமே போடலை. இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இது லைட்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இதை ஆற வைக்கணும். அதுலேயே வந்து நமக்கு இந்த செஸ்மி சீட்ஸ் வந்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஒயிட் செஸ்மி சீட்ஸ் போட்டு பாருங்கள், நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குற மாதிரியே ஒரு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சில்லி சாஸு, ஷிஜ்வான் சாஸ் மாதிரி வந்து ஒரு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாமே வந்து நம்ம எது சர்வ் பண்ணுறோமோ அந்த சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு இந்த க்ரீன் சில்லி ஆயில் வந்து இது மேலே போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அட் தி சேம் டைம் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா. தேங்க்யூ.